ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய ஆன்மீக சிந்தனை நாள்தோறும் ஒரு ஆன்மீக விஷயத்தை பற்றி பார்க்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாளிலே சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளை பற்றியெல்லாம் பார்க்க இருக்கின்றோம். ஜீவ சமாதி என்பது தன்னுடைய ஜீவனை சிவமாக்கி, அதாவது சிவபெருமானோடு இரண்டர கலந்து, இறைவனோடு இரண்டர கலந்து விட்ட யோகிகள் தான் சித்தர்கள். அவர்கள் உடலால் அழிந்தாலும் அவர்களுடைய ஆன்மாவானது, அவர்களுடைய தவ நெறியானது அழியாது. அந்த தவ நெறி என்பது இந்த இகுலோகத்திலே பூலோகத்திலே இருந்து நம்ம எல்லாம் ஆட்சி செய்து கொண்டே இருக்கும். அதனால்தான் சித்தர் கோவிலுக்கு சென்று வந்தால் நம்முடைய வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும். அந்த ஜீவ சமாதிகளிலே அவர்கள் என்றென்றும் உயிர்ப்போடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் அங்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைகளை வைக்கும் போது உடனடியாக நம்முடைய கர்மாவுக்கேற்ப எத்துணை சீக்கிரம் நமக்கு அது நடைபெற வேண்டுமோ அது நடைபெற்று விடுகின்றது. ஆலயங்களிலே மந்திர பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. இறைவனுடைய அருள் மந்திர பிரதிஷ்டை மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. இங்கே ஜீவ சமாதிகளிலே இவர்களுடைய தவப்பலன் காரணமாக நமக்கு கிடைக்கின்றது. ஆகவே இந்த ஜீவ சமாதிகளுக்கு சென்று வணங்குவது என்பது மிக மிக ஒரு உயிர்ப்பான ஒரு வேண்டுதலாகும். சித்தர்களால் சொல்லப்பட்ட சுத்தமான உண்மைகளும் அதன் பின்னால் ஒளிந்திருக்கின்ற மர்மங்களும் பலவிதமான தேவ ரகசியங்கள் அதற்குள் இருக்கின்றன. ஜீவசமாதி என்பது இன்றைக்கும் நாம் திருவண்ணாமலையிலே சித்தர்களுடைய நடமாட்டத்தை உணர முடியும். அதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டு அந்த கிரிவலத்தை செய்ய வேண்டும். கிரிவலம் செய்யும் போது எந்த விதமான மற்ற பேச்சுக்களை எல்லாம் பேசாமல் சிவன் ஒன்றையே மனதிலே நினைத்து கொண்டு கிரிவலம் வர வேண்டும். அப்படி கிரிவலம் வரும்போது அங்கு இருக்கின்ற சித்தர்களுடைய அருகாமை நமக்கு கிடைக்கும். காரணம், சித்தர்கள் நம்முடைய கண்களுக்கு புலப்பட மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணமானது எங்கெல்லாம் அதீதமான இறை சக்தி இருக்கின்றதோ அங்கெல்லாம் சித்தர்களுடைய நடமாட்டம் இருக்கும். அப்படி திருவண்ணாமலை என்பது அதீத சக்தி கொண்ட ஒரு மலை. அங்கு சிவபெருமான் அக்னி ரூபமாக அக்னி மலையாக விட்டிருக்கின்றார். ஆலயத்திலே மட்டும் அங்கு இறை அம்சம் இல்லை, திருவண்ணாமலை முழுவதுமே இறை அம்சம் நிறைந்திருக்கின்றது. அதன் காரணமாகவே சித்த புருஷர்கள் அங்கு மலையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய தவப்பலனை அதிகரித்துக் கொள்வதற்காக. ஆகவே அவர்கள் அப்படி சுற்றி வருகின்ற வேளையிலே நாமும் சுற்றுகின்றோம் கிரிவலத்தை. அந்த கிரிவலம் செய்யும் போது நம்மை அந்த சிவனோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும். கிரிவலம் சுற்றி முடிப்பதற்கு ஒரு 8 மணி நேரம் ஆகின்றது என்று வைத்துக் கொள்வோம். அந்த 8 மணி நேரமும் சிவபெருமானுடைய சிந்தனை மட்டுமே நமக்கு இருக்க வேண்டும். அதிகமாக பேசக்கூடாது, அனாவசிய பேச்சுக்களை பேசக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்து கொண்டு அந்த கிரிவலத்தை வந்தால் நாம் சமாதிகளுக்கு செல்லாமலேயே சித்தர்களுடைய அருளை நாம் பெற முடியும். தமிழகத்திலே எத்தனையோ கோவில்கள் இருக்கின்றது, எத்தனையோ சித்தர் குடில்கள் இருக்கின்றது. அந்த சித்தர் கோவில்களுக்கெல்லாம் தனித்துவமான மகத்துவம் இருக்கின்றது. ஆகவே இந்த சித்தர்களுடைய ஆலயத்துக்கு நாம் செல்லும் போது ஒரு விளக்கேற்றி வைத்துவிட்டு நம்முடைய வேண்டுதல்களை அந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளிலே அமர்ந்து கொண்டு நாம் சித்தர்களிடம் சொல்லும் போது அவை உடனடியாக நமக்கு நிறைவேற்றி தரப்படுகின்றது. இதுதான் சித்தர்களுடைய அதி அற்புதமான ஒரு சக்தி. ஆகவே இந்த ஞானியருடைய ஜீவ சமாதியிலே ஒரு விளக்கேற்றி வைத்துவிட்டு நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு தியானத்திலே அமர வேண்டும். தியானத்திலே அமர்ந்து நம்முடைய கோரிக்கைகளை அவர்களிடத்திலே சொல்ல வேண்டும். அப்பா, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது, பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டும், நல்ல வரன் கிடைக்க வேண்டும், அதற்கு போதுமான
திருமணத்தை செய்வதற்கான பணம் எனக்கு கைக்கு வர வேண்டும், கொஞ்சம் தான் சேமித்து வைத்திருக்கின்றேன், மீதி பணத்திற்கு என்ன செய்யவென்று தெரியவில்லை, நீங்கள் தான் வழிகாட்ட வேண்டும் என ஆத்மார்த்தமான பக்தியோடு அவரிடம் சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். தற்காலத்திலே கோவிலுக்கு செல்வது என்பது ஒரு ஃபேஷனாக போய்விட்டது. கோவிலுக்கு எப்படி செல்கின்றோம்? எந்த விதமான, அதாவது பூர்ணமான பக்தி இல்லாமல் ஒரு சுற்றுலா தலத்துக்கு செல்வது போல கோவில்களுக்கு செல்கின்றோம். அப்படி செல்லக்கூடாது. ஆலயத்துக்கு செல்லும் போது உண்மையான பக்தியோடு, அதுவும் குறிப்பாக சித்தர்களுடைய ஆலயத்துக்கு செல்லும் போது, சமாதிகளுக்கு செல்லும் போது தூய்மையான பக்தியோடு நாம் செல்ல வேண்டும். எல்லா நாட்டிலுமே ஞானியர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. அதிலும் நம்முடைய பாரத நாட்டிலே சித்த புருஷர்களுக்கு மிகுந்த மரியாதையும் பக்தியும் உண்டு. அப்படி அவர்கள் அசாதாரணமான நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி தங்களுடைய இருப்பை நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். அவ்வப்போது ஜீவசமாதிகளிலே அருளாளர்களால் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுகின்றது. இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு சித்தர்கள் மூலமாக கிடைக்கின்றது. இந்த சமாதி நிலை என்பது எந்த விதமான எண்ணங்களும் இல்லாது கண்களை மூடி அமர்ந்திருப்பது என்பதாகவே நம்மிலே பலரும் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையிலே சமம் பிளஸ் ஆதி சமாதி, அதாவது ஆதியும் அந்தமுமாக சொல்லப்படுகின்ற இறைநிலைக்கு சமமான ஒன்றுமற்ற அல்லது வெறுமையான மனநிலையிலே இருப்பதே சமாதி எனப்படும். இந்த சமாதி நிலையை உணர்ந்தவர்கள்தான் ரமண மகரிஷி, சேஷாத்ரி மகரிஷி, வள்ளலார், இப்படி இந்த ஞானியர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்களெல்லாம் கடந்த சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நம்மிடையே வாழ்ந்தவர்கள். இன்றைக்கும் நமக்கு வாழ்ந்து கொண்டு தங்களுடைய நல்வழியை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார்.